2 நாளாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 25:9. அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேல் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றார். ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி ஹalleluya. எத்தனை பேர் இந்த மாதம் கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம் என்று நம்புகிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம். 1ஆம் தேதி காலையிலே இந்த செய்தியை ஆமென் அநேகர் கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆமென். அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்று பேசும்படி ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை மனதிலே வைத்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் ஃபர்ஸ்டே எவ்வளோ பாயிண்ட்னு சொல்லலை இன்னைக்கு. ஆமென். ஏன்னா போறவ நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க மீதி 2 பாயிண்ட் எங்க அப்படின்னு. ஆமென். இதுல முக்கியமாய் ஒரு காரியத்தை ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்தை லைட்டா டச் பண்ணுறேன். இன்னைக்கு செய்தி இந்த சம்பவத்துக்குள்ள போகல, வார்த்தைக்குள்ள போக விரும்புகிறேன். அமத்சியா யூதாவின் மேல் ராஜாவாக வருகிறான். அவனுக்கு அப்பொழுது 25 வயது. அவன் ராஜாவாக வந்து என்ன செய்கிறான் என்றால், யூத ஜனங்களை வரவழைத்து அதில் யுத்தத்துக்கு எத்தனை பேர் பழக்கப்பட்டிருக்கிறார்கள், பராக்கிரமசாலிகளாக இருக்கிறார்கள் என்று பார்த்து, ஆமென், எல்லாம் இருந்து கர்த்தர் இல்லை என்றால் 1 நிமிடத்தில் பாழாகிவிடும். அவன் ஒரு சறுக்கல் வந்தால் போது மொத்தத்தில் முடிஞ்சிடும். அதனாலதான் துன்மார்க்கர் எவ்வளவு செழிப்பா வாழ்ந்தாலும் அவர்கள் 1 நிமிடத்துல எவ்வளவு பாழாய், ஒரு சறுக்கல் போதும். எல்லாம் இருந்து கர்த்தர் இல்லை என்றால் தூக்கிவிட ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு சறுக்கல் போதும். அதனாலதான் பைபிள்ல இருக்கிறது, ஒண்டியா இருப்பதை விட 2 பேர் ஒருமித்து இருப்பது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம அவனோடு கர்த்தர் இருப்பார் என்றால் அவன் வாழ்க்கையில சாத்தியம் இல்லாதது எல்லாமே சாத்தியமாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அமத்சியா என்ன பண்றான்? சின்ன வயசு, ராஜ்யபாரம் ஸ்திரப்படுகிறது. 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, இந்த 3 லட்சம் வச்சு நாளைக்கு ஒரு யுத்தம்னு வந்துச்சுன்னா, பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, இவங்களை வச்சு ஒரு சமாளிக்க முடியாம போயிட்டுன்னா, அதனால அவன் என்ன பண்றான், 100 தாலந்து வெள்ளி எடுக்கிறான். 100 தாலந்து வெள்ளி எடுத்து அவன் 1 லட்சம் இஸ்ரவேல் புத்திரரை அந்த 100 தாலந்து வெள்ளிக்கு அவன் யுத்தத்துக்கு அவன் சேர்க்கிறான். இந்த காசு கொடுத்து ஆளை சேர்க்கறது மாதிரி. இதுக்கு இந்த 1 லட்சம் இஸ்ரவேல் புத்திரரை அவன் சேர்க்கிறதுக்கு அவன் கொடுத்த கிரயம் கொஞ்சம் கிடையாது, 100 தாலந்து வெள்ளி. அது ஒரு பெரிய தொகை வரும் அந்த காலத்துல. இன்னைக்கு தான் வெள்ளியை விட பொண்ணுக்கு விலை ரொம்ப ஜாஸ்தி. அந்த காலத்துல எதுக்கு ரொம்ப ஜாஸ்தி தெரியுமா விலை? வெள்ளிக்கு. ஃபர்ஸ்ட் வேர்டே வெள்ளின்னு தான் வைப்பாங்க. வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை. வெள்ளிக்கு வந்து அவ்வளவு மதிப்பு இருந்துச்சு. சாலமோன் நாட்களே ஏதோ ஒரு நாட்கள் பைபிள் இருக்கும், பொண்ணு ஒரு பொருளாவே எண்ணப்படவில்லை என்று. அப்போ ஒரு காலத்துல பொருளாவே எண்ணப்படாததெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பெருசா இருக்கு. அது போலதான் ஆகாது என்று தள்ளின கல்லை எல்லாம் கர்த்தர் தலைக்கல்லாய் மாற்றுவான். ஆமா, ஒரு காலத்துல அவன் நாட்கள், அதாவது எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா அது ஒரு பொருட்டாவே எண்ணப்படாது. எல்லாமே ஒரு இடத்துல ஒரு பொருள் ரொம்ப கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு பொருளுக்கு விலை என்ன ஆகும்? குறையும். ஒரு இடத்துல ஒரே ஒருத்தர் தான் ஆப்பிள் விற்கிறார், ஒரு ஊருக்கே ஒரு ஆள் தான் ஆப்பிள் விற்கிறார் அப்படின்னா ஆப்பிளுக்கு விலை என்ன ஆகும் தெரியுமா? கூடும். ஆனா இங்கே ஒரு கடை, இங்கே ஒரு கடை, முன்னாடி ஒரு கடை, பின்னாடி ஒரு கடை. அவர் 100 ரூபானா இவர் 99 ரூபா, இவர் 99 ரூபானா அவர் 98 ரூபா. இப்படி கடைகள் கூட 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 விலையும் குறைஞ்சு கடைசியில் அவன் 100 ரூபா தந்து தயவு செய்து ஆப்பிள் வாங்கிட்டு போன்னு சொல்றேன். அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த டிமாண்டு. ஆமென். அதாவது பொண்ணு மிகுதியா இருக்கிற இடத்துல பொண்ணுக்கு என்ன இருக்காது? மதிப்பு இருக்காது. இப்ப அந்த செய்தி இல்லை, அது சொன்னதுனால டச் பண்றேன். 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுக்கு ஒரு பெரிய கிரயம் கொடுத்துட்டு வரும்போது ஏன் இவன் இப்படி கிரயம் கொடுத்தான் அப்படின்னா, அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நமக்கு என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அப்போதான் கர்த்தர் சொல்லுகிறார், இங்க பாரு, ஆமென், ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனா கூடும். உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ முடியாதுன்னு நினைக்காத. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் இதுதான். உனக்கு இருக்கும் கொஞ்சத்தை அற்பமாய் பாராதே. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க போதும். உனக்கு இருக்கும் கொஞ்சத்தை. நாம் பாடினோமே, பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில் யாராயிருந்தாலும்
உதவிகள் செய்வது லேசான ஓ என் இயேசுவுக்கு. அப்பதான் அது சொல்றாரு, அந்த கூட்டம் வேண்டாம்பா, அந்த கூட்டம் உனக்கு வேண்டாம். உன் பார்வை எனக்கு புரியுது. இந்த 3 லட்சத்தை வச்சு சமாளிக்க முடியாத நீ பாக்குற எக்ஸ்ட்ரா 1 லட்சம் பராக்கிரமசாலிங்க இருந்தாங்கன்னா நம்ம மேனேஜ் பண்ணலாம் நினைக்கிற. ஆண்டவர் சொல்றாரு அந்த 3 லட்சம் இருந்தாலே போதும், இவங்க வேண்டாம். ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனால் கூடும், தேவனால் கூடும். ஆமென். அப்போ இவன் கேட்கிறான், அப்படின்னா நான் 100 தாலந்து வெள்ளியை கொடுத்தேனே, அதுக்கு என்ன பண்ண? அப்பதான் கர்த்தருடைய மனுஷன் சொல்றாரு, அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். இன்னைக்கு உள்ள ரேமா, இன்னைக்குள்ள வார்த்தை என்ன அப்படின்னா, உனக்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை நீ அற்பமா பார்க்காத. நீ அப்பமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீ வேறு வழிகளை தேட ஆரம்பித்து விடுவாய். ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருப்பது சிறியதாக தோன்றலாம், ஆனால் அதை அற்பமாய் பார்க்காமல் தேவனுடைய கையில் ஒப்பு கொடுத்தால் அவர் அதை மகிமையாக பயன்படுத்துவார். ஆமென். ஆசா யுத்தத்துக்கு போகும்போது அப்படிதான் போகிறான். ஆமென். ஆசாவுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆசா கிட்ட இருக்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சத்ரு பலத்தவனா இருக்கிறான். அப்பொழுதுதான் ஆசா ஜெபிக்கிறான். என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, இன்னைக்கு என் கையில என்ன கொடுத்திருக்கிறீரோ என் வாழ்வுக்கு இதை நீங்க பிளஸ் பண்ணி தருவது உமக்கு லேசான காரியம். ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு காரியத்தை தந்து உன்னை ஃபேஸ் பண்ண வைக்கிறார் அப்படின்னா, உன்னை ஃபேஸ் பண்ண வைக்கிறார், அது ஃபேஸ் பண்ண வேண்டி, அது ஃபேஸ் பண்றதுக்கு இது தாராளம் போதும், போதும். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்ற, ஒத்தாசை பண்ணவும். 4 லட்சம் இல்ல, அவன் 40 லட்சம் பேர் உன்னை சுத்தி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோய. ஆமே, உனக்கு நான் ஒத்தாசை பண்ணலன்னா நீ நிக்க முடியும்னு உனக்கு கேரண்டி இருக்கா? இல்ல. ஹalleluya. இன்னைக்கு 2 விதத்துல நம்ம பார்க்க போறோம். நான் சொல்லிடுறேன். அவன் 2 மெயின் பாயிண்ட்ல 3 நபர்களை பார்க்க போறோம். ஆமே. ஒன்று, தனக்கு கொடுத்ததை அற்பமாய் பார்த்தவர்கள். இன்னொன்று, தனக்கு கொடுக்கப்பட்டதை அற்பமாய் பார்க்காதவர்கள். இந்த 6 நபர்களும் யார் அப்படின்னா, அவன் தேவ பிள்ளைங்க தான். அவன் அற்பமாய் பார்த்தவர்கள், அற்பமாய் பார்க்காதவர்கள். இன்னைக்கு கற்றுத் தருகிற வார்த்தை, இன்னைக்கு உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீ அற்பமா பார்க்காத. ஹல்லேலூயா. அற்பமா பார்க்காத. செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை அவர் எப்படி பார்க்கிறாராம்? அவர் அதாவது தேவன் ஒரு காரியத்தை என்கிட்ட சந்தோஷமா பார்க்கும்போது நான் ஏன் அதை அற்பமா பார்க்கணும்? அது அவங்க என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஏன் அவங்க கண்ணே அப்படிதான். பல காரியம் நமக்கு புரியாது. கிட்ட போய் பார்த்தாதான், ஓ ஆளு தூக்கமா. சில கிருபை வெட்டால் அப்படி இருப்பாங்க. ஆமே. அவங்க என்ன பார்த்து வந்ததுல இருந்தே முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆமே. நீ அந்த கண்ணாடி எடுத்து பாருங்க. என்ன பிரதர், கருவழி எல்லாம் மேலே போயிருக்கு. அது நான் அப்பவே தூங்கிட்டேன். அவர் சந்தோஷம். இதுதான் ஒரு தேவன். என்ன அவர் சந்தோஷம் பார்க்கிறார்ல, போதும். இன்னைக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? ஊழியக்காரங்க கேட்குறீங்க, கர்த்தர் கொடுத்து, ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருந்தா அதை செய்வதற்கு வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கு. அது போதும். அதுல கர்த்தர் பெருக பண்ணுவார். எந்த ஒரு காரியம் ஆகட்டும். எனக்கு மறக்கவே முடியாது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான். சின்ன பிள்ளைங்கன்னா குழந்தையும் கிடையாது. திருமணம் முடிஞ்சு அவங்க கொஞ்ச நாள்ல அந்த பிள்ளை கன்சீவ் ஆகுறான். இப்படி நிற்கிறாங்க. பாஸ்டர், ஏன் கன்சீவ் ஆயிட்டு? சந்தோஷமான விஷயத்த சொல்றேன். நாங்க சர்வை பண்றதே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க எப்படி நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எத்தனையோ பேர் காத்திருக்கும் போது கர்த்தர் நினைத்திரளி தர சந்தோஷம் வாங்க. ஆமே. ஆண்டவர் அந்த டைம் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஆமே. இப்போ உங்களுக்கு ஆமேன். இப்போ உங்களுக்கு எவ்வளவு போதும்? கொஞ்சம் போதும். ஆமா. இப்பவே எல்லாத்தையும் சேர்த்து தந்தா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் ஆயிரும்.
ஆண்டவர் தருவார். ஜோம் பண்ணி விட்டாச்சு. ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாங்க பாருங்க. கன்வென்ஷன் மாதிரி இருந்துச்சு. அப்படி யோசித்தேன், ஆமே இவங்க என்ன சொன்னாங்க, இப்போ சிரிப்பா சொன்னாலும் அந்த பிள்ளைங்க வந்து அழுதது வந்து என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. ஏன்னா அவங்க சிச்சுவேஷன் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன். அந்த நாளுக்கு அதான் சொல்ல, நீ நாளை குறித்து கவலைப்படாத. நம்ம என்ன, இது எனக்கு பத்தாது, இது எனக்கு போதாது அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சர்வ ஞானி சகலத்தை தீர்மானிக்கிறவருக்கு தெரியாதா இது உனக்கு பத்துமா பத்தாதான், இது உனக்கு போதுமா? அதனாலதான் கிதியோன் என்ன சொல்றா தெரியுமா, உனக்கு இருக்கிற அப்பதான் அவனுக்கே தெரியுது, ஓ எனக்கு பலன் இருக்கா. ஆமென், ஹல்லேலூயா. 3 லட்சம் எப்படி வந்துச்சு அமித்சியாவே? 3 லட்சம் எப்படி வந்துச்சு? 3 லட்சத்தை கொடுத்தவருக்கு 4 லட்சம் கொடுக்க தெரியாதா? 3 பெருசா 1 பெருசா? சில எண்ணி பாக்குறாங்க. 3 பெருசா 1 பெருசா? ஆமே, 3 பெருசா 4 பெருசா கேட்ட என்ன சொல்லுவோம்? 4 பெருசுன்னு சொல்லுவோம். ஆனா 3 இருக்கு, கூட என்ன சேர்த்தா போதும்? 1 சேர்த்தா போதும். ஆமே, கரெக்ட். ஆமே, நம்ம 4 அப்படி இல்லை, 3 கூட 3 கொடுக்குது ஆண்டவருக்கு. இன்னும் 1 கொடுக்க முடியாதா? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இந்த 3 உனக்கு போதும். அதான் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, தேவன் தரது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? தேவன் கொடுத்ததை அற்பமாய் பார்த்த 3 நபர்கள். ஆமென். அதுல ஒரு நபர் யார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆள் யார் தெரியுமா? மோசே. மோசே. ஆமென். அதான் சொன்னேன்ல, ரொம்ப ஃபேவரட்டான ஆட்களை தான் தூக்கிட்டு வந்திருக்கிறோம். அப்பதான் நமக்கு இடிக்கும். ஆமென். ஏன்னா நம்ம எல்லாம் ஹீரோவா பார்க்குற ஆட்கள் இவங்க எல்லாம். ஹல்லேலூயா. மோசே எதை அற்பமா பார்த்தார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பேச்சு. யாத்திராகமம் 4வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லுவார், 3:16 18 வரை வாசிக்க வேண்டாம். நீ பார்வோன் இடத்தில் போய், இல்ல ஃபர்ஸ்ட் நீ மூப்பர்கிட்ட போய் பேசு அப்படிங்கிறார். அடுத்து பார்வோன்கிட்ட போய் பேசு அப்படிங்கிறார். பேச சொன்ன காரியம் சாதாரண காரியம் கிடையாது. நீ மூப்பர்கிட்ட போய் நல்லா இருக்கீங்களா அப்படி பேசுறது இல்லை. நீ போய் என்ன சொல்லு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர். நம்ம இவ்வளவு வாசிக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்குது. நீ போய் உன் தேவனை குறித்து சொல்லு, தேவ திட்டத்தை சொல்லு, கர்த்தர் ஏற்கனவே செய்த உடன்படிக்கையை சொல்லு, வாக்கு தத்தத்தை சொல்லு. இது மூப்பர்கள்ட்ட சொல்லி அவங்கள புரிய வைத்து விட்டு அடுத்து யார்கிட்ட போய் பேசு? பார்வோன்ட்ட போய் பேசு. பார்வோன்ட்ட போய் இந்த உடன்படிக்கை வாக்கு தத்தத்தை சொல்லாத, ஒரே வார்த்தை சொல்லு, ஜனங்களை போக விடு, ஆண்டவர் எங்களை சந்தித்தார். ஆமே, இது இது கேட்டுட்டே இருக்கிறார் மோசே. மோசே கேட்டுட்டே இருக்கும்போது உண்மையிலே மோசே எந்த நிலையில் இருக்கிறார்? மந்த நாவுன்னா தெளிவா பேசாதவர். ஆமே, அல்லது திக்கி திக்கி பேச, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசுறவர், தெளிவா பேசாதவர். ஆமே, மூப்பர்கள்ட்ட பேசணும், அடுத்து பார்வோன்ட்ட பேசணும். ரெண்டும் டேஞ்சர் டீம் ஆகும். ஆமா, இவங்கள்ட்ட போனா இவ்வளவு நாள் எங்க இருந்தான், இப்போ வந்துட்டான், யாருன்னே தெரியல. மோசைக்கும் புரியல. நான் 40 வயசுல மோசை எப்படி இருந்தா தெரியுமா? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தான். அன்னைக்கு ஏதாவது மூப்பன் ஏதாவது பேசலன்னா கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லுங்க பாஸ்டர் கேட்கிறேன். அன்னைக்கு சொல்றது வேற, இன்னைக்கு வந்து சொல்ல முடியாது. இன்னைக்கு கையில ஒரு கோலை வச்சுட்டு தான் சொல்லணும். கேட்பானா கேட்க மாட்டானே தெரியாது. 40 வயசு மோசை அப்படி கிடையாது. கேவா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறியா? சொல்லு மடியே, கேட்கிறேன். ஆமே, அன்னைக்கு அப்படி கிடையாது. வாக்கில் வல்லவன், பேச்சு சாமர்த்தியம் உள்ளவன். இப்ப மோசைக்கு ஒண்ணுமே புரியல. மோசை இப்படி இருந்துட்டு இருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது மோசை என்ன பார்க்கிறான் அப்படின்னா, தன்னை பார்க்கிறான். பார்த்து விட்டு சொல்றான், ஆண்டவரே, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். அப்படியா மோசே? அப்படி சொல்லி ஆண்டவருக்கு அவன் நாவின் கட்டுகளை அவிழ்க்க முடியுமா முடியாதா?
முடியும்னு சொல்றவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம உலர்ந்த எலும்புகளை நிக்க வைக்கிற ஆண்டவருக்கு, ஆனா ஆண்டவர் அதை செய்யவே இல்லை. நான் கேட்டு ஒரு காரியத்தை கத்த செய்யலைன்னா எனக்கு இப்ப இருக்கிறது போதும்னு அர்த்தம். ஆண்டவர் உடனே மோசேயை ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? அடுத்த வார்த்தை, கர்த்தராகிய. மோசே நீ எப்படி மந்தனா உள்ளவனா மாறின? மோசே நீ எப்படி? நம்ம கிட்ட ஒரு ப்ரீச் பண்றவங்கள்ட்ட கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவோம்? எங்கள்கிட்ட கேட்டா ஒரு 4 பாயிண்ட் எடுப்போம். அது மோசே பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க? எகிப்துல. அங்கிருந்து எங்க வந்துட்டான்? மீதியான தேசத்துக்கு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் லாங்குவேஜ் ப்ராப்ளம். அவனுக்கு என்ன தெரியாது? லாங்குவேஜ் தெரியாது. ரெண்டாவது ப்ராப்ளம், அவன் அதிகமாய் செலவிட்டது ஆடுகளோடு கூட. ஆடுகளுக்கு மே மாசம் மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. அதுகிட்ட போய் என்ன பேசணும் இப்படி 7-8 பாயிண்ட் நம்ம சொல்லி சமாளிச்சிருவோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இதை உண்டாக்கினது யார்? இதை உண்டாக்கினது யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நான் தானே. மோசே நீ இப்படி பார்த்துட்டேன்னா இந்த குறை உனக்கு என்னதான் தெரியாது தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க. குறையா தெரியாது. அதாவது ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 1 கடைசி. ஆதியாகமம் 1 கடைசி. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அதனால ஆண்டவர் பார்க்காம செய்ய மாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் நல்லது செஞ்சீங்க, எனக்கு மட்டும் எங்கேயோ யார்ட்டையோ பேசிட்டு இருக்கும் போது என் ஃபியூச்சர் எப்படி எழுதுனீங்க ஆண்டவர், அதனால எல்லாம் தலைகீழா போகுது, அப்படி கிடையாது. தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அடுத்த வார்த்தை, அது மிகவும் நன்றாக இருந்தது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். அப்போ காதை உண்டாக்கினார். பார்வை ஒருத்தனுக்கு பார்வையை கொடுக்கிறார், ஒருத்தனுக்கு பார்வையை கொடுக்கல அப்படின்னா அவன் ட்ராக்கு இது எனஃப். ஹல்லேலூயா. இங்க மோசேயால அதாவது ஆண்டவர் இல்ல, ஆண்டவரே வேற யாரையாவது, கர்த்தராகிய நான் அல்லவா? இப்ப உன்னை இப்படி வச்சிருக்கிறது நான் தானே சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு, நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். மோசே உனக்கு இது கூட உனக்கு பிளஸ்ஸா தான் மாறும் மோசே அப்படிங்கிறார். பிளஸ்ஸா தான் மாறும். இந்த மோசைக்கு ஒரு 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 மோசையின் மாம்ச சுபாவத்துல ஒரு காரியம் உண்டு, என்ன தெரியுமா? தப்புன்னு அவசரப்பட்டுருவாரு. இது 40 வயசுலயும் பண்ணாரு, 80லயும் பண்ணாரு. கண்மலையை பார்த்து என்ன சொல்லுவார்? பேசும்பார். இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அடிச்சிருவாரு. அதாவது இதுதான் சில சுபாவங்கள் இருக்கு தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. என்னன்னே தெரியாது. ஆமா இவங்க இப்படிதான் எனக்கு தெரியும். என்னது பேசிட்டு இருந்தீங்க? இல்ல நீங்க எல்லாம் அவரை கை காட்டினீங்க, நானும் என் பங்குக்கு 2 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டு. அப்படி கேரக்டர் உள்ள சிலர் உண்டு. எதுனே தெரியாது, பார்த்ததும் அடிச்சிருது. சில ஆண்டவருக்கு தெரியும் இது மோசைக்கு இது பிளஸ்ஸா தான் மாறப்போகுது. இனி ஏன் ஆண்டவரே மோசே உன்னுடைய நாவு திக்குவாய் மந்தவனாகும், நீ போய் பேச அங்க என்ன நடக்க போகுது தெரியுமா? உன்னுடைய வேர்ட் பை ஒவ்வொரு வேர்டுக்கான கிரியைகள் வானத்திலும் பூமியில நடக்க போகுது. ஆமா, அப்போ உன்னுடைய எவ்ரி வேர்டு பிரஷியஸா மாற போகுது. ஆமா, உன்னால அதிகமாய் பேச முடிந்த நாட்களில் உன் பேச்சை கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லாம இருந்தான். ஆனா இப்போ உன்னால திக்கி பேசும்போது உன்னுடைய ஒவ்வொரு வேர்டும் எழுதப்பட போகிறது, உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்பட போகிறது. நல்ல கைகளை தட்டி தேவன் எல்லாவற்றையும் கண்டார், தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். ஹல்லேலூயா. அது மிகவும், நான் உன் வாயோட இருந்து இப்படி பேசும்போது ஆண்டவரே எனக்கு இது போதும் ஆண்டவரே. அப்ப ஏன் ஆண்டவர் நினைச்சா இந்த நாவின் கட்டுகளை அவிழ்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் செய்யல. ரீசன் என்ன? இது உனக்கு பிளஸ்ஸா தான் மாற போகுது. ஒரு நாள் மோசே இது உனக்கு மைனஸ் ஆக போறதே இல்ல. அவன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் நினைத்தா நான் நினைத்தது போல என் சூழ்நிலையை மாற்ற முடியும்.
ஆண்டவர் அப்படி மாற்றாத காரணம் என் நன்மை அதில் இருக்கிறது. ஆமென். தேவன் ஒரு பார்வோன்ட்ட பேச வைக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு தெரியாத மோசைக்கு ஒழுங்கா பேச தெரியாதுன்னு தெரியும். எது தேவையோ அது தேவன் நம் கையில் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அவர் அப்படி கொடுக்கலன்னா அவர் அதை கையில் எடுக்கிறார்னு அர்த்தம். நான் உன் வாயோடு இருந்து, இதுக்கு மேல ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன உன் பலவீனத்தில் என் பலன். இதுதான் இங்க மோசே கிட்ட சொல்றார். நீங்க இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை கம்பேர் பண்ணும்போது சேம் இன்சிடென்ட் மாதிரி நிறைய மேட்ச் ஆகும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அது நல்ல சமாதானத்தை கொடுக்கும். பாருங்க, சேம் இன்சிடென்ட் புதிய ஏற்பாடுல ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி. ஆமே. மோசையாவது சும்மா நான் மந்தனாவுன்னு சொல்றாரு. பவுல் எக்ஸ்ட்ரா சொல்றாரு, என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கு. எக்ஸ்ட்ரா வேற அடிச்சு விடுறாரு. ஆமே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட என்ன சொல்றாரு, நான் உன் வாயோட, அதே வேர்டு தான் இங்க சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலன். மோசே கிட்ட சொன்ன போது மோசே வேற யாரையாவது அனுப்புங்கிறான். பவுல்கிட்ட சொன்ன போது பவுல் என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். இதான் கிருபையை ருசித்தவனுடைய மேன்மை. அவன் சொல்றான், இருந்தாலும் இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவர், பேதுருவை கொடுத்துருங்க ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களை பாத்தீங்களா, கையில் ஏதாவது இங்க ஏதாவது ஆயிட்டு வைங்களேன் பக்கத்துல, அதுதான் வளர்ந்தா போறோம். ஆண்டவரே அவங்களும் நல்லா தானே இருக்கிறாங்க. துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல அதன் அர்த்தம் என்ன, அவனுக்கு ஃபீவர் வரணும். ஆமே. நான் மட்டும் இழுத்துட்டு இருக்கிறேன், அவன் மட்டும் இழுச்சிட்டு இருக்கிறான், நல்லா இருக்காது ஆண்டவரே. ஆமே. பவுல் சொல்றாரு சேம் மோசே அந்த மேன்மை அக்செப்ட் பண்ண முடியல மோசே. அதனால சொல்றாரு வேற யாரையாவது இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் பவுல் அந்த 3 தடவை தான் கேட்கிறார். பவுல் ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிரேஸ் இருக்குப்பா. ஓ, அப்போ இது எனக்கு நீங்க தந்த, அப்ப இதுல எனக்கு கிரேஸ் இருக்கா? அப்ப நான் கிரேஸ்ல பாஸ் ஆக போறேனா? கிரேஸ்ல நீ ஃபெயிலே ஆக மாட்டேன், நீ பாஸ் தான் ஆவ. உடனே பவுல் சொல்ற, ஓ, என் பலவீனத்தை குறித்து நான் என்ன பாராட்டுகிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். இந்த வெளிச்சம் வந்ததுனாலதான் பிலிப்பியர்கள் எழுதும்போது சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. மோசையால இதை புரிந்து கொள்ள முடியல, நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் இன்னும் அதே பழைய ஏற்பாட்டில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நினைச்சா மாத்த முடியும் இந்த பலவீனத்தை. ஆண்டவர் நினைச்சா நொண்டி நடக்கிற யாக்கோபை மான்கால்களை போல மாற்றி என்ன செய்ய வைக்க முடியும், ஓட வைக்க முடியும். ஆனா யாக்கோபே, உன் ஓட்டத்தை வெற்றியா முடிக்க இது போதும், போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆண்டவர், ஓகே, இதுதான் எனக்கு நன்மையா, இது போதும். அது ஏன் நீ அற்பமா பார்க்கிற, ஆண்டவரை கோபப்படுத்துறோம். பைபிள் சொல்லுகிறது ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. அப்படி 14வது வசனம் 4:14. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனான ஆரோன் உன் சகோதரன், அப்ப கூட அவன் வாயை தொடல பாருங்க. ஆமே. அப்ப கூட ஆண்டவர் கோபத்திலேயாவது ஒரு 2 அற்புதம் செஞ்சுட்டு போயிருங்க ஆண்டவரே அப்படின்னு பார்த்தா அதுல அவர் காணாலும் தொடல. ஆமே. ஆண்டவர் கோபம் வந்துட்டு சிலருக்கு ரோஷம் என்னெல்லாமோ செஞ்சுட்டு போயிடுவாங்க. சரி, இவருக்கு கோபம் என்ன வேணும்ப்பா, போய் பேசிப்போ, வாயே அடைக்காம பேசுவாயாக. அதனால எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து எங்கள் அப்பா அவங்க ஜுப்பா பாக்கெட்டில் ப்ரேயர் ஆயில் வச்சுருப்போம். பாஸ்டர், ஒரு 2 ப்ரேயர் ஆயில் மட்டும் ஜோம் பண்ணி கொடுங்க பாஸ்டர். எதுக்கு? என் பையன் சாப்பிடவே மாட்டேங்கிறான் பாஸ்டர், நீங்கள் ஜோம் பண்ணி கொடுங்க. நான் ஜோம் பண்ணி அந்த எண்ணெயை எங்கே போட போகிறேன், வயிற்றில் போட போகிறேன். எங்கள் அப்பா ஜோம் பண்ணி கொடுத்தாங்க. 2 மாதம் கழிச்சு வந்தாங்க. பாஸ்டர்கிட்ட அடுத்து என்ன வாங்கணுங்க, ஓவராக தின்னுட்டே இருக்கான் பாஸ்டர். அதனால் பாஸ்டர்கிட்ட அடுத்த எண்ணெயை வாங்கி திருப்பி தடவணும். நான் ரொம்ப போட்டேன்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்தாலும் இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கிறான். ஆண்டவர் ரோஷத்துல நீ வாயை மூடாம பேசிக்கொண்டே இருப்பாய் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஆனாலும் அவர் வாயை தொடல, ஆரோனை கொண்டு வரார். ஆமா. ஏன்னா நேற்று ஆண்டவர் கோபம் வந்துச்சுல, ஆண்டவர் உங்களுக்கு கோபம் வந்து, சரி
கோபம் வந்து அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்து தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கோபம் வந்து ஆண்டவர் வந்து தண்ணி கொடுத்தார். கோபத்துல கண்மலை பேசுனாரு, பேசுன்னு சொல்லும் போது அடிச்சார். அடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன கொடுத்தார்? தண்ணி கொடுத்தார். கோபத்திலேயே அவர் அற்புதம் தான் செய்யறார். ஆனா மோச விஷயத்துல செய்ய மாட்டேங்கிறார். கோபம் தாலும் கோபம் வந்து ஆரோன் இருக்கிறான் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். ஆண்டவரே இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருவான். ஏன் இவன் இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் இவன் வாயேன் தொட மாட்டேங்கிறார். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற, உன்னை உண்டாக்கினவர் நான் அல்லவா, நான் தானே அவனை இப்படி வச்சிருக்கிறேன் சொல்லிட்டு சொல்லுவாரு. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல, நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. அடுத்த வார்த்தை, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று உங்களுக்கு உணர்த்து. யாத்திராகமம் 7:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான், நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். அந்த லிங்க பாருங்க. இப்ப ஆண்டவர் மோசே, ஆரோன், பார்வோன். ஆமென். இப்ப ஆண்டவர் யார்கிட்ட தான் பேசுவார்? மோசேட்ட தான் பேசுவார். மோசே என்ன செஞ்சுதான் ஆகணும்? பேசி. உன் மந்த நாவ திக்குவாய வச்சுட்டு என்னால பேச முடியாது நீ சொல்லக்கூடாது மோசே, உன்னை நான் ஜெனிப்பித்ததின் நோக்கம் நிறைவேறணும். இங்க வந்து அந்த வேட கவனிங்க. இந்த வார்த்தை ஆண்டவர் தரும்போது சொன்ன வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தர் மோசையோடும் பேசி, மோசையை கொண்டு ஆரோனோடு பேசி, ஆரோனை கொண்டு பார்வோனோடு பேசுறான். எதுக்கு ஆண்டவரை மோசையை ஒதுக்கிட்டு டைரக்டா நீங்க ஆரோன்ட்ட டீல் பண்ணலாம்ல? இல்ல, மோசைக்கு புரியணும் அவன் வாழ்க்கையில நான் தப்பு பண்ணல, மோசைக்கு நான் தப்பு பண்ணல, மோசை விஷயத்துல நான் தவறு செய்யவில்லை என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கையில சில குறைகள் நிமித்தம் நீ உன்னை அற்பமாய் பார்க்கிறாய் அல்லவா? இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தையை கேளு. உன் வாழ்க்கையில கர்த்தர் தவறு செய்ய இல்லை என்பதை உன்னை உணர்த்தும்படிக்கு. எனக்கு இதை படிச்சதும் ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தைகள் தான் ஞாபகம் வந்தது. ஆண்டவர் இந்த வேர்டு கொடுத்த அந்த வேர்டு இங்க பாருங்க. ஆண்டவர் மோசே கிட்ட, மோசே ஆரோன்ட்ட, ஆரோன் பார்வோன்ட்ட. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த வேர்டு நம்ம கைக்கு வந்த விதங்கள் அழகா எழுதப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தல் 1:1 பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. தேவன் யார்கிட்ட கொடுக்கிறார்? இயேசுவுக்கு கொடுக்கிறார். அடுத்து இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி அடுத்து யாருக்கு கொடுக்கிறார்? தூதனுக்கு கொடுக்கிறார். அடுத்து தம்முடைய ஊழியக்காரன் தூதன் யாருக்கு கொடுக்கிறார்? ஊழியக்காரருக்கு கொடுக்கிறார். ஆமென். பிதா இயேசுவுக்கு கொடுக்கிறார், இயேசு தூதனுக்கு கொடுக்கிறார், தூதன் ஊழியக்காரருக்கு கொடுக்கிறார். அப்போ கேட்கலாம், ஃபுல்லா ஆண்டவர் இந்த ரூட் தானே? இல்ல, ஆண்டவர் டைரக்டா கொடுக்க வேண்டியதை டைரக்டா கொடுப்பார். இயேசு பேசுவார் அல்லவா? வெளிப்படுத்தல் 1:8 முதல், ஆமே, நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். கீழே பேசுவார், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும். 22ல பேசுவார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அப்போ டைரக்டாவும் பேசுவார். பிதா கூப்பிடுவார் அல்லவா? வெளிப்படுத்தல் 4:1, வானம் திறந்திருக்கிறது, பரலோகம் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன், அங்கிருந்து என்ன சத்தம் வந்தது? இங்கே ஏறி வா. அப்போ டைரக்டாவும் பேசுவார். இந்த பைபிள், ஆமென், நமக்கு கொடுக்கப்பட்ட விதங்கள், ஆமென், அப்படி தடைகளை தாண்டி எப்படி 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 அதில் கொஞ்சம் அதாவது எனக்கு ஒரு ரேமா கிடைக்கிற போது அது வந்த வழிகளை பார்த்தா
நம்ம நடத்தி வந்த வழிகளை தான் பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பின வழிகளை பாருங்க. என்ன ஒரு ஆச்சரியம். அப்போ என் கையில கொடுக்கப்பட்ட வார்த்தை யாரெல்லாம் டச் பண்ணி கொடுத்தது தெரியுமா? பிதா டச் பண்ணி இருக்கிறா, குமாரன் டச் பண்ணி இருக்கிறா, ஏஞ்சல்ஸ் டச் பண்ணி இருக்கிறா. நல்ல கைகளை தட்டி. இது சாதாரண வார்த்தை கிடையாது. அப்படியே வந்து ஊழியர் மூலமா அப்படி கொடுக்குறாங்க. ஐயோ, இந்த பாஸ்டர் பேசினாரே, பாஸ்டர் வார்த்தை இருந்ததுனால பேசினார், இல்லைன்னா ஏசினார் இருக்கும். இங்க பாஸ்டர்ல காரணம். அப்படியே பின்னாடி போனீங்கன்னா ஒரு தூதன், உடனே தூதனே இல்ல 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 இல்ல, அங்க பார்த்தா சிங்காசனத்துல ஒருத்தர் இருக்கிறார். க்ளோரி! கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப மோசே, ஆண்டவர் வந்து இங்க பாரு, உன் விஷயத்துல நான் தவறு பண்ணல. ஆமா, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இப்படிதான். ஆண்டவர், ஆமா, என்ன இந்த ட்ராக்ல விட்டுருக்கிறீங்க, நல்லா பேசுற ஆரோனை சும்மா வச்சிருக்கிறீங்க. ஆமே, அவன் தான் ஆண்டவர் இதுல வரணும். இல்ல மோசே, நான் தப்பு பண்ண நினைச்சியா? நான் லைஃப் ஸ்டோரியை மாத்தி எழுதிட்டே நினைச்சியா? சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் மட்டும் மூத்த பையனா பிறந்திருக்க மாட்டேனா? இல்ல. ஆமே ஆமே. யாக்கோபே, உள்ள கடந்து உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன போராடினாலும் நீ எத்தனாவது தான் வெளியே வருவ? ரெண்டாவது தான் வருவ. ஆமே. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, ஸோ நாளைக்கு என் பிள்ளைக்கு டெலிவரி இருந்தா நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும்? அது பர்த்டே மேட்ச் ஆகும். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது முந்தின நாள் நைட்டு பிறந்துட்டு பிள்ளை. ஜஸ்ட் மிஸ். ஆவே, ஜஸ்ட் மிஸ். எல்லாமே அவர் தான் டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ 2 கேக் வாங்க வேண்டி இருக்கு. இதுனா ஒரு கேக்கில் முடிச்சிருக்கலாம். ஆமே, அவர் தான் தீர்மானிக்கிறது. அவர் தப்பு பண்ணிட்டார் நினைக்கிறீங்களா? ஆண்டவர், நான் மட்டும் எங்க சித்தப்பா வீட்டில் பிறந்திருந்தா அந்த குடும்பமே நாசமாயிருக்கும். அப்படி கிடையாது. நம்ம மட்டும். ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நீங்களும் இருக்கிறீங்களே, அவங்க ஹஸ்பண்டை பாருங்க. இவங்க நினைப்பாங்க, அவராவது நல்லா இருந்துட்டு போட்டோம். ஏமா, இவங்கள பாருங்க, அவங்கள பாருங்க. நீயும் இருக்கியே, அவங்க மனைவியை பாரு. பிறனுடைய யாதொன்றையும் இச்சையாதே. நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம லைஃப்ல ஏதோ தப்பு நடந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது இஷ்டத்துக்கு போயிட்டு கெட்டிட்டு வந்து அதை சொல்லல. கர்த்தர் தீர்மானித்து தர்றார் தெரியுமா? ஆமே. வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை தேவன், ஆண்டவரே என் முன்னாடி என்ன ஆண்டவர் இப்படி ஒரு இங்க பாரு, என் கையில ஒரு கல்லை கொடுத்து விடுறீங்க, ஃப்ரெண்ட்ல பார்த்தா பெரிய பர்வதம் நிக்குது. என்ன ஆண்டவரே, பெரிய தேவை மலை போல நிக்குது, ஆனா கையில ஒரு தலைக்கல். என்ன ஆண்டவரே, வெயிட் பண்ணு, நீ கிட்ட போ. நீ இந்த தலைக்கல்லை கொண்டு வரும்போதே அந்த பர்வதம் சமபூமியா. ஆண்டவர் இன்னைக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, ஆமென், அத அற்பமா பார்க்காதீங்க. இந்த மோசே பேச முடியலன்னு சொன்னாரு. ஆனா உபாகம் 32-33 பாத்தீங்கன்னா மோசையின் பாட்டுன்னு எழுதியிருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தூதர்கள் பரலோகத்துல யார் பாட்டை பாடினாங்க தெரியுமா? மோசையின் பாட்டு. ஒழுங்கா பேசவே முடியாதவனை கர்த்தர் கடைசியில எப்படி வச்சார் தெரியுமா? பாட வச்சார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நேரம் போகிறது. 2வதாக தங்களை அற்பமாய் பார்த்தது யாரு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள். என்னாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய ஆமென் 28 முதல் 28, 31, 32, 33 அந்த வசனங்களை வாசிக்கலாம். 28, 31, 32, 33. ஆனாலும் அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணைப்பானவைகளும் மிகவும் பெரியவங்களுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அவனுடைய கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிற பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தில இருந்து கொண்டு வரும்போது என்னன்னு சொல்லி கொண்டு வந்தார் தெரியுமா? சேனை.
யாத்திராகமம் 12:41 எடுக்க வேண்டாம். சேனை, கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் புறப்பட்டதுன்னு தான் இருக்கும். கர்த்தருடைய சேனைகள் 12:41, கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எல்லாம் சேனை. ஆமா. ஆனா இன்னைக்கு சத்ரு சைஸ பார்த்ததும் இவன் என்ன சொல்றான் தெரியுமா? நாங்க யாரு? கர்த்தர் உன்னை வெட்டுக்கிளின்னு சொன்னாரா? வெட்டுக்கிளி சாப்பிடலாம் தான் சொன்னார். ஆமா. பிரமாணத்துல என்ன சாப்பிடலான் இருக்கும்? வெட்டுக்கிளி சாப்பிடலான் இருக்கும். நம்ம போய் வாங்கிட்டு கிடைக்காது. ஆமா. ஒன்னு அவர் என்ன சொல்லல? கர்த்தர் சொன்னார். யாக்கோபை வச்சு பேசுவார். பேசும்போது என்னெல்லாம் சொல்லுவார் தெரியுமா? யூதாவை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார்? நீ யாரு? பாலசிங்கம். எதுக்கு அப்படி சொல்றார்? ஆமா. வலிமையில, தைரியத்துல, கிங்ஷிப், அந்த ராஜ ரீகத்துல, அதிகாரத்துல. இப்படிதான் இஸ்ரவேல் கோத்திரங்கள், அதாவது ஒவ்வொருத்தரை பிளஸ் பண்ணாலும் இவங்க எல்லாரும் சேர்ந்து யாராக அறியப்பட்டாங்க? இஸ்ரவேலாக அறியப்பட்டாங்க. நாங்க சிங்கம் போல இருக்கிறோம்னு சொல்லி தப்பு கிடையாது. யூதாவை பிளஸ் பண்ணும்போது அவன் சிங்கம், பாலசிங்கம். ஆமே. அவனுக்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கிறது, அவனுக்கிட்ட அந்த கிங்ஷிப் இருக்கிறது. ஆமே. மற்றும் இசக்கார பிளஸ் பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்வார்? பலத்த கழுதை அப்படிம்பார். பலத்த கழுதை. எதுக்கு? நீ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவ, எந்த சுமையும் நீ தாங்குவ. இசக்காரே, ஆமே, பாரத்தை பார்த்து நீ கலங்க மாட்ட. அது எந்த பாரம்னாலும் உன் தோல் என்ன தெரியுமா செய்யும்? தாங்கும். இப்படி கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். நீ உன்னை யாருன்னு சொல்லிட்டு இருக்கிற? வெட்டுக்கிளின்னு சொல்லிட்டு இருக்கிற. தானை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார்? சர்ப்பம் அப்படிம்பார். சர்ப்பம், விரியன் பாம்பு அப்படிம்பார். ஆதியாகமம் 49:14-15 இது எதை காண்பிக்கிறதுனா, இது சாபத்தை எல்லாம் காண்பிக்கிறது. இங்கே சொல்லப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னா, சத்துரு வந்துட்டானா, ஆமென், 17வது வசனம், தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியா அதன் குதிகாலை கடித்து சத்துருவை வீழ்த்துகிறவன். குதிரையின் மேல ஏறி இருக்கிறான். யாரு? சத்துரு. சர்ப்பம் எங்க இருக்கும்? கீழே இருக்கும். சைஸ் வைஸ் பார்த்தா எது பெருசா இருக்கும்? அப்படிதான் இருக்கும். ஆனா தான் யார் தெரியுமா? வெட்டுக்கிளி கிடையாது. அவன் சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். சத்துரு குதிரை மேல தான் கிட்ட வந்துட்டானா, தான் நசுக்கப்பட மாட்டான். சத்துரு மல்லாந்து விழுவான். இதுதான் இஸ்ரவேலே நீ. ஆனா நீ உன்னை என்ன சொல்லிட்டு இருக்கிற? ஆமென். இன்னைக்கு நம்ம மேல இருக்கிற ஆண்டவருடைய கிருபை, நம்ம மேல இருக்கிற அழைப்பு, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம், இது தெரியாம நம்ம சைஸ் வைஸ் அவங்க அப்படி இவங்க இப்படி தானே. நீ யாரு தெரியுமா? உன்னை கர்த்தர் எப்படி சொல்றாரு தெரியுமா? சர்ப்பம், அவன் விரியன் பாம்பு. குதிரை மேல உன்கிட்ட ஒருத்தர் வந்தான்னு வச்சுக்கோ, அவனை எப்படி ஆக்கிடுவ தெரியுமா? சொல்ல பயமா இருக்கா? ஹல்லேலூயா. நமக்கு அவன் கிட்ட வரண்டா. குதிரை சவுண்டு டிவியில ஓடினாலே நம்ம மல்லாந்துரும். ஆண்டவரே, ஆமென். ஆண்டவர் நம்ம எப்படி வைத்திருக்கிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அது அவன் கர்த்தர் நம்ம சிங்கமா வச்சிருக்கிறார். நம்ம கிட்ட தான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பலத்த கழுதைனா கழுதைன்னு சொல்லல. எந்த பாரம் இவன் லைஃப்ல எந்த சுமைனாலும் அவன் தோல் முறியாது. அவன் தோல் அதை தாங்கும். ஆமென். அவன் சர்ப்பம், சத்துரு இவன் கிட்ட வந்துட்டானா அவன் கதை இதோட முடிஞ்சது. அது மட்டும் நப்தலிய சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? விடுதலை பெற்ற பெண்மான். அது அர்த்தம் என்ன? உன்னை யாருமே ஓடி பிடிக்க. விடுதலை பெற்ற பெண்மான்னா இவன் யாருக்கும் என்ன ஆக மாட்டான் தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க. இரையாக மாட்டான். ஹல்லேலூயா. மானுனாலே வேட்டையாடுகிறதுக்கு மிருகங்கள் உண்டு. ஆனா நப்தலி உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நீ விடுதலை பெற்ற 1000 சத்து ஏத்தியர் இருந்தாலும், எபூசியர் இருந்தாலும், கானானியர் இருந்தாலும் நீ இரையாக மாட்ட. இஸ்ரவேலே, நீ விடுதலை பெற்ற. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல 2 பேர் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க இரையாக மாட்டீங்க. ஆமென், இரையாக மாட்டீங்க. ஆனா நம்ம இதை பார்க்கல. நம்ம சத்துருவை பார்த்தது என்ன தெரியுமா சொல்றோம்? நாங்க யாரை போல இருந்தோம்? வெட்டுக்கிளியை போல. எங்க இருந்தா வார்த்தைகளை பிடிச்சாங்களோ தெரியல. நாங்கள் அவங்க கூட இப்படி சொல்லவே இல்லை. அவங்க கூட இப்படி சொல்லல. ஆமா, அவங்கள பெரிய மனுஷர்கள். ஆமே. ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரை பார்த்தோம்.
கர்த்தருடைய கிரியைகளை பார்வோனையும் சேனையும் ஒரு திரி போல அணைய விட்டது. ஆமென். மிரியாம் பாட தொடங்கின போதுதான் இவங்களே பாட ஆரம்பிச்சாங்க. அதாவது கர்த்தரை குறித்து சொல்லணும்னா ஒரு ஆள் வர்ஷிப் லீட் பண்ண வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை. ஆனா சத்துருவை குறித்து சொல்லணும்னா எவ்வளவு பரிதாபம் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரை குறித்து பாடணும்னா நமக்கு ஏதாவது ஒரு வர்ஷிப் லீடர் தேவை. அன்னைக்கு ஒரு மிரியாம் தேவை. ஆனா ஏனாக்கின் புத்திரரை குறித்து சொல்லணும்னா சும்மா தொடங்கி விட்டா போதும். அரசியலை பத்தி சொல்லணுமா தொடங்கி விட்டா போதும். அந்த தலைவர்களுக்கே தெரியாது. ஸ்போர்ட்ஸை பத்தி சொல்லணுமா தொடங்கி விட்டா போதும். அல்லது ஏதாவது ஒன்றை பத்தி சொல்லணுமா தொடங்கி விட்டா போதும். நம்ம பிரச்சனைய வண்டியா சொல்லுவோம். கர்த்தரை குறித்து சொல்லணுமா இன்னும் யாரும் பாட்டு தொடங்கல. ஆமா, நமக்கு யாராவது ஒரு லீடர் இருக்கணும் ஆண்டவரை பத்தி பாடுறதுக்கு பேசுறதுக்கு. ஆனா சத்துருவையும் அவன் வல்லமையும் சொல்றதுக்கு ஒரு லீடர்ஸ் தேவையில்லை. நம்மளாம் எப்படி தெரியுமா, அவங்களாம் என்ன தெரியுமா, இப்படி போராட்டம் தெரியுமா, அப்படி தெரியுமா. அப்ப ஆக மொத்தத்துல நீ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கல. ஆமென். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். இவங்க கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு அற்புதம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அம்மா லீட் பண்ணாதான் இவங்க பாடுறாங்க. இவங்களா பாடினதா இருக்கா இல்ல. அதனாலதான் கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலத்தை எல்லாம் விட்டுட்டு தமக்கு பிரியமான சீயோனை தெரிந்தெடுத்தார். ஏன்னா சீயோனிலே துதியானது உமக்காக அமைந்து. உண்மையிலே தேவ அன்பை ருசிச்சவங்களுக்கு ஒருத்தங்க என்ன கைட் பண்ணலைனாலும் நான் கர்த்தரை துதிக்கிறவனாய் மாறுவேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, பெஞ்சமீனை குறித்து சொன்னது இன்னும் பயங்கரம். அவன் யாரு தெரியுமா? பீறி போடுகிற ஆள் பார்க்கறான், சின்னவன் மாதிரி இருப்பான். இங்க போய் கை வச்சு பார்த்துருங்கன்னா சத்துருவே அவன் என்ன செஞ்சு விடுவான்? பீறி போட்டு விடுவான். காலையிலே இரையை பட்சிப்பான், மாலையிலே தான் கொள்ளையிட்டதை. நமக்கு என்ன தோணும்? நம்ம பார்த்து என்னடா இவரு வயசு காலத்துல ஒவ்வொரு தெரிஞ்ச மிருகத்துக்கு பேரெல்லாம் சொல்லி. ஆமென். யூதா ஒருத்தனை பார்த்து சிங்கம்ங்கிறாரு, ஒருத்தனை கழுதைங்கிறாரு. ஆமென். ஏ சிங்கம் இங்க வா, ஏ கழுதை இங்க வா, ஏ ஓனாய் எதுக்கு? ஆமென். உன்னை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார். நீ இன்னைக்கு சின்னதா தெரியலாம், ஆனா உன்கிட்ட சத்துரு வந்துட்டான்னு வையேன். மோர்தேகாய் கிட்ட ஆமான் மோதிட்டான்னு வைங்கள, அவன் மல்லாந்துதான் விழுவான். தாவீது கிட்ட கோலியாத்து மோதிட்டானா எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு நம்ம அப்படித்தானே பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் வெட்டுக்கிளியே போல. ஆண்டவருக்கு இது கோபத்தை உண்டாக்குச்சுன்னார். ஆனா அந்த கூட்டத்துல ஒருத்தன் அப்படி பார்க்கவே இல்லை. யாரு தெரியுமா? காலேப். என்ன தெரியுமா சொன்னான்? ஈஸியா. அது அர்த்தம் அவன் தன்னை வெட்டுக்கிளியா பார்க்கல. அதாவது தேவனுக்கு முன்பாக நான் யாரு தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி ஏதோ மாதிரி அந்த 24 மூப்பர்களே நம்ம தான் சேர்ல அப்பாயின்ட் பண்ணி வச்சது மாதிரி இருப்போம் ஆண்டவருக்கு முன்னாடி. ஆனா சத்துரு வரும்போது பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்து வரும்போது சத்துருவின் புகழை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய புகழை பாடினோம். இவங்க வந்து சத்துருவின் புகழை பாட யோசுவா வந்து வஸ்திரத்தை கிழிச்சிட்டான். யோசுவா அழுறான், காலேப் அழுறான். உண்மையிலே தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு அந்த மகிமை வேறொன்றுக்கு போவதை அவங்களால தாங்கவே முடியாது, அவங்களால ஏத்துக்கவே முடியாது. உண்மையிலே தேவனை ஆராதிக்கிறவங்க, அவன் ஒரு மனுஷன் எவ்வளவு உயர்ந்தவனா இருந்தாலும் அவங்க அந்தந்த பதவிக்கு அந்தந்த உயர்வுக்குன்னு மேன்மை இருக்கிறது. அந்த மகிமையை வந்து தேவனை ஆராதிக்கிற மனுஷனுக்கு கொடுக்கவே மாட்டான். ஆமென். ஐயோ, நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது நம்முடைய இந்த நாவு இருக்குல்ல, நம்ம என்ன பேசுறோம் தெரியுமா? நம்ம நிறைய பேசி விடுறோம். ஆண்டவருக்கு அதனால கர்த்தருக்கு பயந்தவங்க உங்க பேச்சு எனக்கு எப்படி இருக்கிறது? மல்கியால அப்படிதானே சொல்லுவார், நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படிம்பார். ஒரு தேவ பிள்ளை தேவனை எப்படி தெரியுமா முதல்ல கஷ்டப்படுத்துவாங்க? பேச்சுல, நினைவுல கஷ்டப்படுத்துவாங்க. அடுத்து எதுல கஷ்டப்படுத்துவாங்க? பேச்சில். மல்கியா 3வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது? கடினமா இருக்கிறது அப்படிங்கிறீங்க.
என்ன பேசினீங்க? 14வது வசனம், தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வதனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை சேவிச்சு என்ன கிடைச்சு? ஆண்டவர் என்ன கைவிட்டார்? ஆண்டவர் அப்படித்தானே பண்றாரு. இப்படி பேசிட்டு ஆண்டவர் நீங்க பேசின பேச்சு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கும் பேச்சு. என்ன பேச்சு? 13 பின்னாடி வாசிங்க, 13 பிற்பகுதி. ஆனால் உமக்கு விரோதமா என்னத்தை பேசணும் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம அங்க போய் நிற்கும் போது, ஆண்டவரே நான் நினைச்சது மாதிரி ஊழியம் பண்ணல, வேண்டாம் மகனே, ஆமே நீ என்ன பேசுறேன்னு கேட்டுட்டு நீயே தீர்ப்படுது. ஆமே நீ என்னெல்லாம் பேசியிருக்க, இப்ப நீ சொல்லு உனக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கணும். அடிச்சு என்ன பேசுறோம், என்ன நினைக்கிறோம். ஆண்டவர் அடுத்த வருஷம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறதை கர்த்தர் எப்படி கேட்பாராம்? அப்படி கவனித்து கேட்பாராம். சிலர் பேசுறத கேட்கும் போது ஆண்டவருக்கு அந்த கான்வர்சேஷன் ரொம்ப பிடிக்கும். ஆனா சிலர் இப்ப பாருங்க, இப்ப மீட்டிங் முடிச்சு போகும்போது எப்படியும் சிலர் பேசிட்டு போவோம். பேசும்போது சரி இன்னைக்கு கேட்டாங்க பிள்ளைங்க என்ன பேசுறாங்க, அப்படி கேட்கும்போது மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்களே. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? அது இல்லாததுனாலதான் அங்க முடியல, இது இல்லாததுனாலதான் இங்க முடியல. உங்களுக்கு என்ன உங்க முன்னாடி வைத்திருக்கிறாரோ அதற்கு வேண்டியதை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். இதுவரை நடத்தவில்லையா? ஆமே, நீ எதுவுமே அற்பமா பார்க்காத. ஹல்லேலூயா. உன்னோடு இருக்கிறவர் யார்? மூன்றாவதாக சீஷர்கள் அற்பமா பார்த்தாங்க. எதை தெரியுமா? 5 அப்பத்தையும் 2 மீனையும். யோவான் 6:9 இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமையும் அப்பங்களும் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு சொல்லிட்டு வாயை மூட மாட்டாங்க. இந்த சீஷர்கள்லாம் சும்மா எல்லாம் வாயை மூட மாட்டாங்க. அதாவது புதுசா வருவாங்க தெரியுமா, அவங்க தான் ரொம்ப அமைதியா. ஆமென். ஆனா இந்த சீஷர் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், ஆண்டவரே இவைகள் உமக்கு, மேக்சிமம் ஆண்டவருடைய வாயை, அதாவது காற்று கடல் கொந்தளிக்கும் போது ஆண்டவரை காப்பாத்துங்க, அது நியாயம். உமக்கு கவலை இல்லையா? இப்ப பிரச்சனை காட்டு அடிக்கிறது இல்ல, இவர் எப்படி தூங்கலாம்? நிறைய பேருக்கு பிரச்சனை, அவங்களுக்கு தூக்கம் இல்லாதது கிடையாது. இவன் எப்படி தூங்கலாம்? இவன் எப்படி தூங்கலாம்? ஆமென், இதுதான் பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், மீன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு விடாம, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம். மத்தேயு 15:33 அந்த ஜனங்களை குறித்து சீஷர்கள் சொல்லும் போது, இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்தில் நமக்கு, இந்த வனாந்திரத்தில் சாப்பாடு அப்படின்னு சொன்னதான் எங்க ஞாபகம் வரும் நமக்கு? மோசே, ஆமே அன்னைக்கு மேகத்துல நான் இருந்தேன். சாரி பேதுருவே, யோவானே, அன்னைக்கு நான் மேகத்துல இருந்தேன். இன்னைக்கு யோவான் 6:3 பாருங்க. ஆமே, இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட கூட. ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் மேகத்துல இருந்தேன், இன்னைக்கு நான் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமே, நீ இது எவ்வளவு மேன்மையா பார்க்கணும். அதை விட்டுட்டு உன்கிட்ட இருக்கிற அந்த 5 அப்பத்தை 2 மீனை நீ எப்படி பார்க்கிற தெரியுமா? ஆண்டவர் என்ன, உங்ககிட்ட என்ன இருக்கிறது? உங்ககிட்ட என்ன இருக்கிறது? இவங்க வனாந்திரத்தை தான் பார்க்கிறாங்க. கர்த்தர் எவ்வளவு சமீபமாய் பெற்று இருக்கிறோம். அதுதான் யோவான் சொல்லுவார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேள்விப்பட்டதும் எங்கள் கண்களால் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால் தொட்டதும். இன்னைக்கு நான் மலையில உட்காரும் போது உன்னையும் கூட உட்கார வச்சிருக்கிறேன். நீ என் கூட உட்கார்றத பார்த்து எனக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை என்பது தேவையை, ஆமே நீ இயேசுவை தேவையை விட பெருசா பார்த்துட்டேன்னா உன் தேவை சந்திக்கப்படும் என்கிற நம்பிக்கை ஏதோ ஒரு ஓரத்துல எரிந்து கொண்டே இருக்கும். நீ தேவையை இயேசுவை விட பெருசா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீ கர்த்தர் செய்ததெல்லாம் ஒரு செகண்ட்ல மறக்க நேரிடும். ஏன்னா 5 அப்பம் 5000 பேருக்கு கொடுக்கும் போது அது நடந்து கொஞ்ச நாள்ல இன்னொரு சம்பவம் நடக்குது. 4000 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜனங்க எதை தான் பெருசா பார்த்தாங்க? சீஷர்கள் வனாந்திரத்தை பெருசா பார்த்ததும் எதை ஈஸியா மறந்துட்டாங்க? 5 அப்பம் அந்த அற்புதத்தை மறந்துட்டாங்க. நம்ம தேவைகள் எல்லாம் பெருசா பார்க்கும்போது தேவை இருக்கு, ஆனா நம்மோடு இருக்கிறவர் யாருன்னு பார்க்கணும். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் என்ன கொடுத்தார்? சின்ன சேலரியா அற்பமா பார்க்காதீங்க. கர்த்தர் நடத்துவார்.
லோன் இருக்கு, கடன் இருக்கு, அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? ஒரு மாறாவை மதுரமாக்க மரத்தை வளர விட்ட கர்த்தருக்கு உன் லோன் அடைக்க வழியை திறக்க தெரியாதா? நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென். உன் கூட மலையில இருக்கிறது யாருன்னு பாரு. உன் கூட உன் வாழ்க்கை, உன் கூட இந்த வனாந்தரத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் யாருன்னு பாரு. ஆமென். ஆபிரகாமுக்கு வேண்டி ஆட்டுக்கடாவை மோரியா மலையிலே ஆயத்தம் பண்ணி வைத்தவர், மாறாவை மதுரமாக்குகிற மரத்தை அதன் அருகே வளர விட்டவர், ஆகார் உட்கார்ந்து அழுத இடத்திலேயே ஊற்றை ஏற்கனவே திறந்து வைத்தவர், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் வைத்து பஞ்ச காலம் முழுவதும் ஒரு குடும்பத்தையே வாழ வைத்தவர். உன்னோடு இருக்கிறவர் யார் என்பதை பாரு. உன்கிட்ட இருக்கிறது அற்பமா பார்க்காது. இது என்ன சம்பளம், இது என்ன வேலை, இதெல்லாம் மனுஷன் பார்ப்பானா? வார்த்தையை விட்டுறாத, வார்த்தையை விட்டுறாத. அதுவும் இல்லாம போகும் தெரியுமா? ஆமா, எனக்கு நிறைய பேருடைய சாட்சியில ஒண்ணு என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏதாவது ஒரு பெருசா ஒரு வேலை தருவார், அப்படி சொல்லிட்டு இந்த வேலையை விட்டதுக்கு அப்புறம் ஆண்டவரே எனக்கு பழைய வேலையாவது தாங்க ஆண்டவரே. ஆமா, எதையுமே அற்பமா பார்க்க ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிற கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் எல்லாம் பெருசாகிறதுனா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்களுக்கான ஆசீர்வாதம் பெருசாகும்னு அர்த்தம். இதை என்னத்துக்கு ஆண்டவர், இதை வச்சு என்ன பண்ண முடியும் ஆண்டவர்? ஆண்டவர் இப்படிலாம் கொஸ்டின் பண்ணாதீங்க. ஆமே, இந்த சீஷர்கள் வளர்ந்தவங்க 5 அப்பம் 2 மீன் அற்பமா பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் அதை அற்பமா பார்த்திருந்தானா தூக்கிட்டே வந்திருக்க மாட்டான். அவன் யார் என்ன பார்த்தா என்னன்னு தூக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். உண்மையில இந்த சீஷர்களுக்கு ஆசீர்வாதமா அவங்க தான் விளம்புனாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் ஸ்கோர் பண்ண வைத்தது அந்த சின்ன பையன், பேரை கூட தெரியாத ஒரு சின்ன பையனை. அவன் நினைச்சிருப்பானா இந்த 5 அப்பம் நாளைக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாற போகணும். இல்லை, ஆனாலும் இந்த வார்கோதுமை அப்பத்தை தூக்கிட்டு வந்தான் பார்த்தீங்களா? அவன் ஆமே வார்கோதுமை அப்பம். அவன் ரொம்ப பாவப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்திருக்கிற பையன். ஹல்லேலூயா. எல்லாரும் அவனை அற்பமா பார்த்துருப்பாங்க, அவன் மைண்ட் பண்ணவே இல்லை. அவன் பெரிய எடுத்து பையனா சீஷர்கள் ஒருவேளை அவன் பேரை கூட சொல்லியிருப்பாங்க. அவன் இது ஒரு சின்ன பையன், ஆனால் அவன் அது அற்பமா எண்ணல. 3 நாளும் அவன் கையில் தான் வச்சிருக்கிறான். ஆமாம் ஆமாம். நம்ம மக்களாக இருந்தோன்னா அப்படி சாப்பிட்ட இடத்துல அப்படி வேஸ்ட்டு. பிள்ளைக்கு சாக்லேட் இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் கவர். அவங்கள சொல்லலை, இல்லை அப்படி ஏதாவது ஃபீல் ஆகுதுன்னா போகும்போது கவர் எடுத்துகிட்டு போயிருங்க. ஆமாம், அப்படி இங்கே கொடுத்துட்டு இங்கே. ஆமாம், கேட்டால் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று இவன் அப்படி வச்சிருந்தான். சீஷர்கள் கேட்குறாங்க, கேட்கும்போது கொடுக்குறான். ஆமாம், இன்னைக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கு? ஆண்டவர் தந்த குடும்பம் அற்பமா பார்க்காதீங்க. ஆமாம், அவருக்கு அதாவது நம்ம ஒரு காரியத்தை என்ன ஆண்டவர் இப்படி வைக்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்லாம சொல்றோம் தெரியுமா? ஆண்டவர் ஏதோ நம்ம லைஃப்ல தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்றோம். இல்லை இல்லை. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்லுவீங்க, உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, என் ஆண்டவர் என் வாழ்க்கையில எந்த தவறும் செய்யல, செய்ய மாட்டா, சத்தமா ஆமென். டைம் ஆயிட்டு 5 to 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். அற்பமா எண்ணாத 3 நபர்கள். ஒருவன் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? தாவீது யுத்தத்துக்கு போகும்போது எதை எடுத்துட்டு போவான் தெரியுமா? ஒரு கவனு 5 கல்லு. ஆமே, எப்படிங்க இருக்கும்? இதை வச்சுதான் சிங்கத்தை கரடியெல்லாம் அடிச்சானே வச்சுக்குவோம். சிங்கத்தை பீறி போட்டான், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ யாரும் பார்க்கல. ஆமா, ஆனா இப்போ எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? ஆமே, ஆனா அவன் வெட்கப்படவே இல்லை. சவுல் பார்க்கிறான், யுத்தத்துக்கு அனுப்பலாம், ஆனா எப்படி போறான்னு பார்த்தா இடுப்புல ஒரு கயிறு கட்டி இருக்கிறாரு. அதுக்குன்னு இடுப்புல கயிறு கட்டாதீங்க, நான் சொல்றது சரியா புரிச்சுக்கணும். ஆமா, அந்த கவனை சுத்தி இடுப்புல கட்டி வச்சிருக்கிறாரு. அதுல ஒரு பை இப்படி இருக்கு. இந்த பை என்ன இருக்கு? உள்ள பாம்பு ஏதாவது வச்சிருப்பானா? இல்ல, அதுக்குள்ள இன்னும் ஒன்னும் இல்லை, இனிதான் எடுத்து வைக்கணும். சரி தாவீது நீ போ, ஆனா இப்படி போகக்கூடாது, யுத்தம்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு பார்த்தா நம்ம ஆளுக்கு திரும்பவே முடியல. இங்கிருந்து கோலியாத்துக்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஆளு கீழே விழுந்து தாவீது அதெல்லாம் கலத்தி வச்சுட்டு சொல்லுவோம், இது எனக்கு பழக்கம் இல்லை. ஆமே, நான் சொல்ற வார்த்தை வசனம், பைபிள் வசனம், டைம் இல்லாதான். அப்போ ஒரு காரியம் இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்றேன். கர்த்தர் உங்களை எதுல பழக்கிறாரோ
அதுதான் நாளைக்கு கை கொடுக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை எதுல பழக்க வைக்கிறாரோ அதுதான் நாளைக்கு கை கொடுக்கும். ஆமென். ஆண்டவர் ஒன்றில் நீங்க எவ்வளவு ஈவன் ட்ரை பண்ணலாம். தாவீது பட்டயத்தெல்லாம் எடுத்து வச்சு ட்ரை பண்ணான், அப்ப முடியும். பின்னாட்கள்ல பழக்க வைத்தார். தாவீது சொல்லுவார்ல, என் கைகளை என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்க வைக்கிறார். இப்போ கர்த்தர் உங்களை எதுல ட்ரைனிங் கொடுக்கிறார். நாளைக்கு வெற்றிக்கு இது போதும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஃபியூச்சர்ல அதுக்கான ட்ரைனிங் வரும். இப்ப கர்த்தர் உங்களை எதுல பழக்க வைக்கிறார். இது 4 பேருக்கு முன்னாடி அற்பமா தான் இருக்கும். இங்க பாரு, எடுத்துட்டு வரத பாரு. ஆமாம், அதான் எனக்கு மறக்க முடியாது. இந்த சன்னின்னு ஒரு ஸ்கூட்டர் உண்டு. சன்னி தெரியாது. இப்போ உள்ள பைக்கெல்லாம் இப்படி எடுத்துருக்குனீங்கன்னா எலியாவை ரதம் எடுத்துட்டு போற மாதிரி எங்க போகணே அப்போ அப்படி இருக்கும். அது ஒரு சின்ன நான் வந்து 11th படிக்கும்போது அதில் தான் போவேன். நானும் என் தம்பி பால் சாமும் படிப்போம். அவன் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறான். அவன் என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்ட், அவனுக்கு வந்து RX 100 வச்சிருக்கான் யமகா. அப்போ அவன் வந்து அப்படி அவன் திருக்குனாலே இந்த சவுண்டு வந்து அப்படியே ஸ்கூலுக்கே கேட்கும். அவன் அப்படியே திருக்கிட்டு இருக்கிறான். ஃப்ரெண்டில் ஃபுல்லாக க்ரௌடு, நான் பின்னாடி நின்று ஹார்ன் அடிக்கிறேன். அந்த நான் ஹார்ன் அடிக்கிறேன்னு இன்னொருத்தவங்களுக்கு கேட்கணும்னு கூட சேர்ந்து நானும் கத்தணும். அப்போதான் கேட்கும். அந்த ஹார்ன் கேட்டு அவன் மேலே பார்க்குறான். அதாவது எங்கேயோ யாரோ ஹார்ன் அடிக்கிறவார். நான் கூப்பிட்டு, ஹலோ பிரதர் இங்கேதான் அப்படின்னு தான் அவன் அப்படி வண்டியும் என்னையும் பார்த்துட்டு ஒரு சிரிச்சான். அவன் ஆனால் நான் அதை அற்பமாக பார்க்கல. அவன் ஹல்லேலூயா. இன்னைக்கு அவன் சிரிப்பான்னு சொல்லிட்டு நான் அந்த வண்டி எடுக்காம இருந்தா நான் இப்படி தான் போனோம். இன்னைக்கும் கஞ்சியா எனக்கு வேண்டாம், பட்டினி யாரு? கஞ்சி குடிச்சு யாராவது செத்ததா சரித்திரம் உண்டா? இல்ல. எனக்கு வேண்டாம் பட்டினியாவே இரு. நஷ்டம். நம்ம ஒண்ணு அற்பமா பார்த்து நம்ம ஒதுக்கி வைக்கிறதுனால நமக்கு தான் நஷ்டம். லேயால அற்பமா பார்த்து யாக்கோபை ஒதுக்கி வச்சேன்னா யூதா வரமாட்டான். ஆமே. உனக்கு என்ன கொடுத்து அது ஆண்டவருக்கு இது கமெண்ட்ல வேணாம். ஐயோ இதெல்லாம் கொண்டு போனா என்ன பை காணிக்க பிரிக்க வந்துட்டான்னு சொல்லுவாங்க. இதுலயா வேண்டாம் அப்படியும் பார்க்கல. எனக்கு இதுலதான் நான் பழகி இருக்கிறேன். என்ன கர்த்தர் பழக்கு வச்சது இதுலதான். எத்தனை பேர் எப்படி பார்த்தா என்ன ஆண்டவர் உங்களை எதுல பழக்க வைக்கிறாரோ நாளைக்கு நீங்க சந்திக்கிற சவாலுக்கு இது போதும். இந்த பலத்தோட போ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் போகும்போது நான் நினைக்கிறேன் கோலியாத் இப்படி பார்த்துருப்போம். நம்மளுக்கு கீழே இருந்து, ஹலோ என்ன தம்பி இதை வேணுமா? இல்லை நான் உன்னை கொல்ல போறியா? ஆமாம். இவனுக்கு வந்துச்சு கோபம். 40 நாள் நான் இங்கிருந்து உயிரை கொடுத்து கத்திட்டு இருக்கிறேன். கோலியாத் வந்து காலையும் மாலையும் வந்து தேவர்களுடைய நாமங்களை சொல்லி தூஷிப்பான், சபிப்பான். டெய்லி காலையில் எழும்பி அவங்க தேவர்களுடைய நாமத்தை சொல்லுவான். ஆமாம். 40 நாள் நமக்கு 40 நாள் ஃபாஸ்டிங்லாம் இருப்பாங்க. ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கோலியாத் டெய்லி காலையும் மாலையும் தன் தேவர்களுடைய நாமங்களை வந்து நின்று ரெடி ஆகிட்டு வந்து நின்று சொல்லிட்டு போவான். ஆமே. ஒரே ஒருத்தன் வந்தான் அவருடைய நாமத்தை சொல்ல. ஆமே. நீ நிந்தித்த பாரு, அந்த சேனையின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வரேன். சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும் போது நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய. ஆமே. அந்த 5 அடப்பைக்குள்ள போட்ட 5 கல்லும் தேவைப்படல. ஆமே. கல்லை எடுத்து போட்டான் பாருங்க. நான் நம்புகிறேன் தாவீது கல்லை அடிச்சவன் செத்தான்னு சொன்னா என்னால நம்ப முடியாது. கூடவே கர்த்தருடைய கரம், என் கை அவனோடு. ஏன்னா தாவீது சங்கீதத்துல பாடி இருக்கிறாரு, சத்துருக்களின் பிடரியை அவனுக்கு ஒப்பு கொடுத்தாரு. அது அர்த்தம் என்ன, கரெக்டா இவன் கழுத்து அங்கே இங்கேயும். அவன் ஆண்டவர் பாருங்க, அந்த அதாவது அவனுடைய பரிசையும் கேடகத்தையும் யார்கிட்ட கொடுத்து விடுவான் தெரியுமா? ஃப்ரெண்ட்ல போறவன்ட்ட. அப்போ உண்மையிலே கோலியாத்துடைய பலவீனத்தை கர்த்தர் காட்டி கொடுக்கிறார். அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு கையில் என்ன இருக்கு? பட்டயம். இன்னொரு கையில் என்ன இருக்கு? ஈட்டி இருக்கு. அவன்கிட்ட என்ன இல்ல? அது யார்கிட்ட இருக்கு? ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் போறான், அவன்கிட்ட இருக்கு. இவர் இப்படி வச்சிருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க எல்லார் கையிலும் என்ன இருக்கு தெரியுமா? ஆயுதம் இருக்கு. அவன்கிட்ட என்ன இல்லை தெரியுமா? கேடயம் இல்லை. கர்த்தர் நமக்கு கேடயமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் என்ன தந்திருக்கிறார்? ஆமா. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளே, நீங்க நல்லா படிக்கிறீங்க, படிங்க. அதுக்குன்னு 5 கல்லை எடுக்காம போக கூடாது. வெறும் அடப்பையில கை போட்டா
இன்னைக்கு நேரம் சரியில்லை, நாளைக்கு வாரேன். இன்னைக்கு நம்ம நேரம் சரியில்லை சொல்ல மாட்டோம், நமக்கு லீடிங் இல்லை. நம்ம இன்னைக்கு ஒரு ஏவுதல் இல்லை, ஏன்னா அடப்பையில் கல் இல்லை. அவன் போய் ஆற்றுல போய் 5 கல்லை தெரிந்தெடுத்து, அது கர்த்தர் பார்த்துக்கொள்வாரா, நீ போ ஆற்றுக்கு போ, நீ தெரிந்தெடு. சும்மா கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து வாரி போட்டுட்டு கடைசியில் கல்லை தள்ளிட்டு இருப்பார். கோலியாத் பட்டயத்துக்கு 2 minutes வெயிட் ப்ளீஸ். கல் ஃபுல்லாக மண்ணாக மாட்டிட்டு இல்லை, கரெக்டாக தெரிந்தெடுத்து உள்ளே வச்சுட்டு, ஆமாம் நீ எதில் பழக்கப்பட்டிருக்கிற அதில் உண்மையாரு, அதில் சிறப்பாரு. கர்த்தர் நிச்சயமா பெரிய ஜெயத்தை உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். நல்ல கரங்களை சாட்டி. ரெண்டாவது ஒரு நபர் கிதியோனை கர்த்தர் கொண்டு வரும்போது 30,000 எத்தனையா மாற்றினார் தெரியுமா? 300. அவன் அதை அற்பமா பார்க்கல. ஆண்டவர் போங்க ஆண்டவர், நீங்க 300 30,000 மாத்தினா நான் போயிருப்பேன். நீங்க எப்படி மாத்திருக்கிறீங்க? 30,000. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தை சொல்லும் ஒரு லைனை சொல்லிடுறேன். ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிற அந்த பெருக்கத்தை குறைக்கிறார்னாலே யுத்தத்தை லேசாக்குறாருன்னு அர்த்தம். ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள், கடல் கொந்தளித்த போது, ஆமேன், பவுல் எல்லாரும் கப்பல் இருந்தாங்கல்ல, ஒரு கப்பல் பயணிக்கிறவங்க கடல் கொந்தளிப்பில் கப்பல் காப்பாற்றப்பட என்ன செய்வாங்க தெரியுமா? கப்பலில் இருக்கிற வெயிட்டானதெல்லாம் தூக்கி எறிவாங்க, லேசாக்குவாங்க. கர்த்தாவே ஆண்டவர், அவங்கள என்ன விட்டு போய் வச்சுட்டீங்க, இவங்களை பிரிச்சுட்டீங்க, இப்படி புலம்புறையில் ஆண்டவர் உன்னை மாற்றி வைக்கிறார். உன் பாரத்தை நான் லேசாக்கிட்டு இருக்கிறேன், உன் யுத்தத்தை நான் லேசாக்கிட்டு இருக்கிறேன், உன் பிரச்சனையை நான் லேசாக்கிட்டு இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ இதை அற்பமா பார்க்காது. ஆண்டவரே, அன்னைக்கு எங்களை சுத்தி அவ்வளவு பேர் இருந்தாங்க, இவ்வளவு பேர் இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க. என்ன வாழ்க்கை ஆண்டவரே, உன் பிரச்சனையை நான் லேசாக்கிட்டு இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக யார் தெரியுமா? நெகேமியா. இந்த நெகேமியா அலங்கத்தை கட்ட போகும்போது அவன் ராஜாவின் அரண்மனையில் ஒரு பானபாத்திரக்காரனா இருக்கிறான். அவன் பானபாத்திரக்காரனா ரொம்ப லேசு, குறைஞ்ச வேலை கிடையாது. அவனுடைய பொசிஷன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன் படி ஒரு கவர்னர்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு அப்படி ஒரு அதிகாரம் அவனுக்கு இருக்கு. ஆனாலும் அவனால என்ன கட்ட வாய்ப்பே இல்லை தெரியுமா? அலங்கத்தை கட்ட முடியாது. இவன் கெட்ட ஆரம்பிக்கும் போது சம்பளத்து தொபியெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? பரியாசம் பண்ணான். அவன் பரியாசம் பண்றான்னு சொல்லிட்டு இவன் ஸ்டாப் பண்ணல. நம்முடைய ஜபங்கள் சிலருக்கு பரியாசமா இருக்கும், நம்ம பாடுறது சிலருக்கு பரியாசமா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பரியாசம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கிறோம் தெரியுமா? அவன் அற்பமா பார்க்கல, நீ பார்க்காத. அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறது கர்த்தருக்கு தடை இல்லை. அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. உன்னுடைய பலன் கொஞ்சமா இருக்கலாம், திறமை கொஞ்சமா இருக்கலாம், பணம் கொஞ்சமா இருக்கலாம், வாய்ப்பு கொஞ்சமா இருக்கலாம், மனித ஆதரவும் கொஞ்சமா இருக்கலாம். ஆனால் உன் தேவன் யார் என்பதை புரிந்து கொள். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறது, உதவுகிறது, ஒத்தாசை பண்றது தேவனுக்கு தடை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு 5 நிமிடம் நம்ம நன்றி செலுத்த போறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க எனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறீங்களோ, என்னை எப்படியெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ, என்னை எதற்கெல்லாம் பழக்க வைக்கிறீரோ எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென், ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே என்கிற கேள்வியோடு ஒருவேளை வந்திருக்கலாம். எதை வச்சு கேள்வி கேட்டீங்களோ அதுக்காக தேங்க் பண்ணுங்க. ஆகாரே, நீ எந்த இடத்துல உட்கார்ந்து அழுதியோ நன்றி செலுத்து, அதுலதான் உனக்கான ஊற்று இருக்கிறது. ஹல்லேலூயா. மோசேயே, உன் திக்குவாய்க்காக நீ நன்றி செலுத்து. மோசே, தாவீதே, இந்த 5 கல்லுக்காக, இந்த கவனுக்காக, இதுக்காக நீ நன்றி செலுத்து. உன்கிட்ட இல்லாத பட்டயத்தை குறித்து கலங்காதே. நாளை கோலியாத்தின் கையில் இருக்கிற பட்டயம் உன் கையில தான் வரப்போகுது. ஆனா அதற்காக நீ இப்பொழுது உன் கையில் இருக்கிறதை பயன்படுத்து. இன்னைக்கு என்ன இருக்கிற, என்ன உங்களுக்கு வரும், என்ன ஆண்டவர் எப்படி உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார், எப்படி சிஸ்டர், ஏன் நீ உன்னை அற்பமா பார்க்கிற? ஹல்லேலூயா. ஏன் உன்னை அற்பமா பார்க்கிற? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அல்லவா உன்னை சிருஷ்டித்தேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒருத்தன் பார்க்கிறான்னா அது நான் அவனை அப்படி வைக்கிறேன், ஒருத்தன் பார்க்கலன்னா நான் அவனை அப்படி பார்க்க விரும்புறேன். ஆண்டவரே, ஆரோ நல்லா பேசுறானா அவனை பேச வச்சு பார்க்க விரும்புறேன். மோசே, ஆண்டவரே, நான் திக்குவாயா இருக்கிறேன், நீ இப்படி பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. மோசே, நான் உன் வாயோடு இருந்து இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, மனதார நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் என்னை வைத்திருக்கிற சூழ்நிலைக்காக நன்றி, நீர் என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த நிலைக்காக ஸ்தோத்திரம், நீர் என்னை எதில் பழக்க வைக்கிறீரோ அதற்காக உமக்கு நன்றி அப்பா.
ஒருபோதும் உங்களை இன்னொருவரோடு ஒப்பிட்டு உங்களை சிருஷ்டித்தவரை வேதனைப்படுத்தாதீர்கள். ஆமை, என்னதான் ஆரோனும் பார்வோனும் இருந்தாலும் ஆண்டவர் மோசே கிட்ட தான் பேசுவார். நீ ஆரோன்ட்ட பேசு, ஆரோன் பார்வோன்ட்ட பேசட்டும். ஆண்டவருக்கு டைம் ஆகும், பரவாயில்ல மோசே, உனக்கு தெரியணும் நான் உனக்கு உன் வாழ்க்கையில எந்த தவறும் பண்ணலன்னு இன்னைக்கு கர்த்தர் சில உள்ளங்களோடு பேசுகிறார். சகோதரா, உனக்கு தெரியணும், சகோதரி, உனக்கு தெரியணும், ஆண்டவர் உன் வாழ்க்கையில எந்த தவறும் பண்ணவில்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ரெண்டு கைகளை உயர்த்தி, நீர் தந்த இந்த வாழ்விற்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த உம்மை நன்றி. உங்களை பார்த்து யாராவது கேலி பண்றாங்களா? உங்களை பார்த்து, உங்க உருவத்தை பார்த்து, உங்க கலரை பார்த்து அப்படிதான் கேலி பண்ணும்போது ஆதியாகமம் 1 கடைசி எடுத்து பாருங்க, ஆண்டவருக்கு பிரைஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். தேவன் தாம் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் பார்த்தார். ஆதியாகமம் 1:31. எல்லாரும் சொல்லுங்க, 1:31. ஆமே, போய் பாருங்க. உங்களை யாராவது இப்படி சொல்லும் போது, என்ன நீ அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணும்போது இதை எடுத்து இப்படி பாருங்க. தேங்க்யூ ஆண்டவரே, நீங்க இப்படி இருக்க விரும்புறீங்க, நன்றி. அது எப்படி இருந்துச்சா? மிகவும் நன்றா. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உங்க சமூகத்தில் கிருபையா எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்து எங்களோடு பேசினேன். உனக்கு இருக்கிற கொஞ்சத்தையும் அற்பமாய் பாராதே, அதை கொண்டு உன் வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை நான் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் எங்களோட திட்டமும் தெளிவாய் பேசினீரே. உமக்கு நன்றி அப்பா. ஒரு சின்ன அடப்பை 5 கல்லா இருந்தாலும் தாவீது அற்பமா பார்க்காம உங்களை மேன்மையாய் பார்த்து உங்களை மகிமைப்படுத்தி போய் ஜெயித்தது போல எங்க வாழ்க்கை முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை பெருகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.